ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய ஷிஜிடெக் தமிழ் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, கூகுள் ஆட்சன்ஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மானிட்டைசேஷன் கிடைக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ஆட்சன்ஸில் லிங்க் பண்ணி வச்சுருப்போம். இப்போ என்ன அப்டேட் இதில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுருக்கக்கூடிய உங்களுடைய கூகுள் ஆட்சன்ஸ் இருக்கும்ல, அதுலேருந்து உங்களுடைய சேனலை இன்னொரு கூகுள் ஆட்சன்ஸுக்கு ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சும்மா நம்ம இஷ்டத்துக்கு அடிக்கடி நீ மாற்ற முடியாது அப்படிங்கிறத இந்த அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. யூடியூப் ஹெல்ப்லேயே கொடுத்துருக்காங்க. அங்கே போய்ட்டு அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் யுவர் லிங்க்டு ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுடைய மானிட்டைசேஷன் பேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய சேனல் நம்ம ஏதாவது ஒரு கூகுள் ஆட்சன்ஸில் லிங்க் பண்ணி வச்சுருப்போம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது வேறு ஏதாவது ப்ராப்ளம் அதில் வருது, இல்லை நம்ம வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்மளுடைய சேனலை அந்த கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து வேற ஒரு கூகுள் ஆட்சன்ஸுக்கு சேஞ்ச் பண்ண நினச்சோம் அப்படின்னா முன்னாடியெல்லாம் நம்ம அடிக்கடி பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி சும்மா இஷ்டத்துக்கு அடிக்கடியெல்லாம் மாற்ற முடியாது. ஒரு 32 டேஸுக்கு ஒரு தடவை, அதாவது 32 நாட்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி மாற்றுறது அப்படின்னா மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினால டக்குன்னு நம்ம ஒரு இதில் மாற்றுறோம், அது சரிப்படலை அப்படின்னா திரும்பவும் போய்ட்டு உடனே போய்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. 32 டேஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு பிறகு தான் நம்ம மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம அதை கரெக்டாக நம்ம லிங்க் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா, நம்மளுக்கு ரெவன்யூ எதுவுமே வராது, மானிட்டைசேஷன் எல்லாம் கேன்சல் ஆகி போயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு குட் அப்டேட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அதனால் நமக்கு ரெவன்யூ எல்லாம் அஃபெக்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பலவையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜிடெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.